சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க, இந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி குணம் சார்? எந்த ஒரு காரியத்தை விரைவாக செய்வதற்குண்டான ஒரு வேகமும் இருக்கும், அதே சமயம் புத்திசாலித்தனம், அந்த விவேகத்தோடு செயல்படுவாங்க. எந்த காரணத்துலையும் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதிக கவனமாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு சுய தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தள்ளி போடுறோம். ஒரு காரியத்தை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம், அல்லது நாளைக்கு வேண்டாம் நாளான்னைக்கு செய்யலாம், அப்படி அந்த தள்ளி போடும்போது இவருடைய முன்னேற்றம்லாம் கடுமையாக பாதிக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காலதாமதமாக அமையும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருமணமே சில பேருக்கு நடக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணமே செய்யாமல் ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட உருவாக்கலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்க எந்த குறையுமே இருக்காது. சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வியை தேர்வு செய்கிறார்கள் என்றால் இந்த மின்னணு சம்பந்தப்பட்ட கல்வி தான். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சதய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. கடுமையான உடல்நல பாதிப்புகளில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட தோல் வியாதிகளோ பூச்சிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த அலர்ஜி வரக்கூடிய ஒரு தன்மையோ இவர்களுக்கு கடுமையான பாதிப்பு கொடுக்கும். இறை வழிபாட்டில் முன்னெடுக்க வேண்டிய வழிபாடு என்றால் அது நிச்சயமாக பக்தி பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட இந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். பொதுவாக சதயம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க, இந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி குணம் சார்? சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், ராகு பகவானுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய வேகம் விவேகம் இது ரெண்டும் அடிப்படை குணாதிசயமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை விரைவாக செய்வதற்குண்டான ஒரு வேகமும் இருக்கும், அதே சமயம் புத்திசாலித்தனம், அந்த விவேகத்தோடு செயல்படுவாங்க. எந்த காரணத்துலையும் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதிக கவனமாக இருப்பாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு அப்படிங்கிறது மலர் வளையம். இப்போ நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களை மன மகிழ் வச்சு உங்களுக்கு ஒரு சரியான வரவேற்பை கொடுக்கறதுக்கு அந்த மலர் வளையம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அறிகுறியாக இருக்கும், குறியீடாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா ஒரு மலர் வளையமோ அல்லது பூச்செண்டோ நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷம் அடையும். உங்களை ஒரு தனித்துவமான தன்மையில் உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு தயாராக இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த குணாதிசயம் இவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். மற்றவர்களை பேசி அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உண்டான திறமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டு உணர்ந்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. இவங்களுடைய அறிவுரை கேட்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக தெளிவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இது கொடுக்கும். அப்படிங்கிறதா இவருடைய சிறப்பு குணாதிசயம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் இல்லை வேலை இது சார்ந்த அவங்களுக்கு அந்த அமைப்பு கிடைக்கும் போது லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சார். சதய நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டு சுய தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல அடிமை தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவுங்க. அப்படியே செய்கிறாங்கன்னா சூழ்நிலை காரணமாக தான் செஞ்சுட்டு இருக்கணுமா தவிர இவங்க எக்காரணத்தை கொண்டு இந்த அடிமை தொழில் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இவங்க ஏதாவது வகையில் தவிர்த்து விடுவாங்க. அப்போ இவங்க சுய தொழில் செய்வதற்கு அற்புதமான ஜாதகம். இப்போ நிச்சயமாக இந்த நட்சத்திரம் அதற்கான சப்போர்ட்டை 100% பண்ணும். மேலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது இந்த விவசாயத்துக்கு தேவையான மருந்து பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அந்த பார்மலிட்டிக் சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட மருந்து அது சார்ந்த தொழில்கள் அல்லது மருத்துவ உபகரணங்கள் இது சார்ந்த தொழில்களில் அவங்க கொடிகட்டி பரப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு பார்மாலிட்டிக் அந்த ஒரு மெடிக்கல் வச்சாங்களா கூட அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றுறதுக்கான ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டுங்க. எதையுமே தீவிரமாக ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுயதொழில் ஒன்று மட்டுமே இவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரம் வலிமையாக இருக்கணும், அதுதான் மிக முக்கியமானது. எனவே சுயதொழில் செய்யக்கூடிய இந்த சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக திகழ்வார்கள் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க, இதில் நீங்கள் கவனமாக இருங்கன்னா எதை சொல்லலாங்க சார்? சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளி போடுறோம். ஒரு காரியத்தை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு செய்யலாம்,
அல்லது நாளைக்கு வேண்டாம் நாளான்னைக்கு செய்யலாம் அப்படி அந்த தள்ளி போடும்போது இவருடைய முன்னேற்றம்லாம் கடுமையாக பாதிக்கும். அதே சமயம் தன்னுடைய உறவுகளோட அதிக அளவில் நெருக்கத்தை காட்டணுங்க. உறவுகள்கிட்டலேருந்து பிரிஞ்சு நிற்பாங்க. தனித்து நிற்கணும், நான் தனியாக தெரியணும், எக்காந்தோடு நான் சுயமாக வளரணும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இவர்களுடைய கருத்து சில நேரங்களில் இவர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு மன விரக்தி ஏற்படுத்திடும். இவங்க காட்டக்கூடிய அந்த தீவிரமான தொழில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்தை கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அப்படிங்கும்போது இவங்க குடும்பத்தின் மேலே அக்கறையும் உறவுகள் மேலே ரொம்ப அதிக அக்கறையும் ஒரு நல்ல சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக திகழ்வதற்கோ அது குடும்பத் தலைவியாக திகழ்வதற்கு உண்டான தகுதியெல்லாம் இவங்க அதிக அளவில் வளர்த்துக்கணும். இந்த தொழில் ரீதியாக மிகப்பெரிய சக்ஸஸ், அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் உறவுகளோட ரொம்ப இணக்கமான சூழ்நிலை கடைபிடித்தால் மட்டுமே இவங்களுக்கு நன்மையை தரும். இது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி இருக்கும் சார்? சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காலதாமதமாக அமையும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருமணமே சில பேருக்கு நடக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமணமே செய்யாமல் ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட உருவாக்கலாம். அல்லது வெளிநாடுகளிலிருந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு யோகமெல்லாம், அல்லது மாற்று மதம், மாற்று இனம், இந்த மாதிரி ஒரு அமைப்பிலெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை கூட இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் திருமணங்கிறது தாமதம் தான். ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. அது பிறக்கக்கூடிய குழந்தைகள் வழியிலிருந்து மிகப்பெரிய புகழையும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு 100% உண்டு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைக்குங்க சார்? நிச்சயமாக சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வியை தேர்வு செய்கிறார்கள் என்றால் இந்த மின்னணு சம்பந்தப்பட்ட கல்வி தான். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பொடிகட்டி பெறக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சதய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அல்லது அவங்க ஜாதகத்தில் இந்த சதய நட்சத்திரம் வலிமையாக இருக்கும். ஸோ இந்த கணினி தொழில்நுட்பம் அல்லது தகவல் தொழில்நுட்பம், இயலிசை நாடகம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு இந்த பொதுமக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தொழிலாகவோ கல்வியாகவோ அமையும் பட்சத்தில் இவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிவுறுத்துகிறோம். இந்த கல்விகளில் இவங்க நிச்சயமாக கொடிகட்டி பறப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. முதல் தரமான கல்வி அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் நிச்சயமாக இருக்கும். அந்த துறையில் இவங்க என்னென்னலாம் செய்ய விரும்புகிறாங்களோ அதில் மிகப்பெரிய சாதனைகளையும் படைக்க முடியும். அதில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேட்டும் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்யும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வரைக்கும் முதலீடுகள் அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து அவங்க செய்யலாங்க சார்? சதய நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வீடு, வண்டி, வாகனம், நகை, இந்த 3-4 ஒரு விஷயங்களில் மட்டும் தன்னுடைய முதலீடுகளை முன்னெடுக்கலாம். குறிப்பாக வீடுங்கிறது பார்த்திங்கன்னா கட்டி வாடகை கொடுறது, இந்த மாதிரி முதலீடு செய்யும்போது அது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையிலாம் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய நபர்கள் இந்த சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துல இருந்து பொருட்களை மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இவங்களுடைய வருமானம், முதலீடுகள் ரொம்ப அற்புதமான விருதியை கொடுக்க ஆரம்பிக்கும். தங்க நகையிலையும் உங்களுடைய முதலீடுகள் நிச்சயமாக இருக்கும். இவர்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த தங்க நகையின் மேலே கொஞ்சம் மோகம் இருக்கும். இதனால் இவங்கள் அந்த நகை சேகரிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அடிப்படை குணாதிசயமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது சார்ந்த முதலீடுகளில் அற்புதமான வெற்றி உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்க உடல்நலம் கட்டாயம் இந்த பிரச்சனை வரலாம்னா அது என்னவா இருக்கலாங்க சார்? சதய நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் கடுமையான உடல்நல பாதிப்புகளில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட தோல் வியாதிகளோ அல்லது இந்த பூச்சிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த அலர்ஜி வரக்கூடிய ஒரு தன்மையோ இவர்களுக்கு கடுமையான பாதிப்பு கொடுக்கும். ஸோ எனவே எக்காரணத்தை கொண்டு இவர்கள் இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை அலட்சியம் செய்யாமல் தன்னுடைய உடல்நலில் அது இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா உடனடியாக பார்த்துக்கணும். தலையில் அதிகம் அளவில் பொடுகு வர்றதோ அல்லது அந்த ஆயிலிங் ஃபேஸ் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லாம் அதிக அளவில் இந்த சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்கொள்வாங்க. இது ஒன்று தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். அதற்கான சித்த மருத்துவத்தை நாடும்பொழுது நல்ல முன்னேற்றத்தை அவர்கள் பெறுவார். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க சார்? சதய நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் இறை வழிபாட்டில் முன்னெடுக்க வேண்டிய வழிபாடு என்றால் அது நிச்சயமாக மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுதோ அல்லது சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்யும் பொழுதோ இவர்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளும் சகல சௌபாக்கியங்களும், திருமணமோ கல்வியோ வேலை வாய்ப்போ சுயதொழிலோ அபரிமிதமான வெற்றிகளை வாரி வழங்க ஆரம்பிக்கும்.
அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும். ராகு கால வழிபாடுங்கிறது ஒரு அற்புதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு வழிபாடாக நிச்சயமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தாங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.